திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 73வது நாள். இந்த 73வது நாள் நம்ம எந்த ஸ்தலத்தோட திருப்புகழை பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே நம்ம மிகவும் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் அப்படின்னு சைவர்களுக்கு கொண்டாடக்கூடியது. இந்த ஸ்தலத்தை தான் எல்லாரும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதாவது கைலாயம். கைலாசத்தில் இருக்கக்கூடிய முருகன்கிட்ட கூட அருணகிரிநாதர் திருப்புகழை பாடியிருக்கார். அந்த திருப்புகழை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருப்புகழுடைய எண் பார்த்திங்கன்னா 521. நீங்கள் திருப்புகழ் அமுதம் புத்தகத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எண்ணை எடுத்துக்கலாம். அதனால் நான் படிக்கும் பொழுது உங்களால் பார்த்துட்டே வர முடியும். எப்பவும் போல் இந்த திருப்புகழை நான் 3 தடவை படிப்பேன். முதல் தடவை நீங்கள் பார்த்துட்டே வரலாம், 2வது தடவை நீங்கள் சொல்லி பழகலாம், 3வது தடவை இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். நான் எதற்காக இந்த மாதிரி இருக்கிற திருப்புகழை எடுக்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் அளவில் சின்னதாக இருக்கக்கூடிய திருப்புகழ். திருப்புகழ் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பொதுப்படையான எண்ணம், அது ரொம்ப பெரியதாக இருக்குமே, அது வார்த்தைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்ற பயம்தான் நிறைய பேருக்கு இருக்குது. அது அப்படி கிடையாது. சின்ன திருப்புகழ் எவ்வளவோ இருக்குது, வார்த்தைகள் சுலபமாக இருக்கக்கூடிய திருப்புகழும் எவ்வளவோ இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தொடர் பதிவே நம்ம போட்டுட்டு வரோம். அதில் இன்றைக்கி இந்த கைலாசத்துடைய திருப்புகழை தான் பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா 8 வரிகள் தான், ரொம்ப சின்ன திருப்புகழ். இப்போ இந்த திருப்புகழை படிக்க ஆரம்பிக்க போகிறேன். திருப்புகழ் எண் 521, கைலாசத்தோட திருப்புகழ். பூமியதனிற் பிரபுவான புகலியில் வித்தகர் போல அமிர்த கவித் தொடைபாட அடிமை தனக்கு அருள்வாயே சமரில் எதிர்த்த சுரர் மாள தனி அயில் விட்டு அருள்வோனே நமசிவாய பொருளானே ரசதகிரி பெருமாளே. ரசதகிரி அப்படின்றது கைலாசத்தை குறிக்கக்கூடிய சொல். அதனால தான் ரசதகிரி பெருமாளே அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதை இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். பூமியதனிற் பிரபுவான புகலியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாட அடிமை தனக்கு அருள்வாயே சமரில் எதிர்த்த சுரர் மாள தனி அயில் விட்டு அருள்வோனே நமசிவாய பொருளானே ரசதகிரி பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இப்போ இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். பூமியதனிற் பிரபுவான புகலியில் வித்தகர் போல அப்படின்னா, இந்த பூலோகத்தில் நல்லா படித்தவங்கள்லாம் இருப்பாங்க. அவங்களால எதுவுமே அவங்களால சுலபமாக சொல்ல முடியும், பேச முடியும். வித்தகர்கள் அப்படின்னா ரொம்ப டேலண்டட் பர்சன் அப்படின்னு அர்த்தம். அவங்களால எல்லாமே ரொம்ப சட்டுன்னு வேகமாக சொல்லிட முடியும். அவங்கள மாதிரி அமிர்த கவி தொடைபாட அடிமை தனக்கு அருள்வாயே. முருகான் நான் நினைக்கச்சே முருகனை பற்றின ஸ்லோகங்கள், முருகனை பற்றின விஷயங்கள் என் வாயில் அப்படியே வருஷமாக வந்துட்டே இருக்கணும். நான் உன்னை பற்றி பாடிண்டே இருக்கணும். அதுக்கு எனக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும் முருகா அப்படின்னு கேட்குறார். ஏன்னா முருகப்பெருமானுடைய அனுகிரகம் மட்டும்தான் அவரை வணங்கிறதுக்கே நமக்கு வழிவகுக்கும். அவரை வணங்கணும்னு ஆசை இருந்ததுனாலும் அவருடைய அனுகிரகம் நமக்கு வேணும். சமரில் எதிர்த்த சுரர் மாள தனி அயில் விட்டு அருள்வோனே. சமர்னா சண்டை. சண்டையில் எதிர்த்து வந்தவன் யார்? சூரபத்மன். அவன் மாழ்வதற்காக வேலை விட்ட என்னுடைய முருகப்பெருமானே. தனி அயில் விட்டு அருள்வோனேனா வேலை எறிந்த என்னுடைய வீரனே. நமசிவாய பொருளானே. முருகப்பெருமான் வேற, சிவபெருமான் வேற அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய பாவம். ஏன்னா முருகப்பெருமான் கிட்ட இருக்கக்கூடிய 5 முகங்களும் சிவபெருமானுடைய முகங்கள் தான். 6வதாக இருக்கக்கூடியது தான் அவருக்கு அதோ முகம். அதனால் நமசிவாயம் அப்படின்றதுக்கு என்ன பொருள் இருக்குமோ அது அப்படியே முருகப்பெருமான் தான்.
அதனால்தான் இந்த திருப்புகழை பார்த்திங்கன்னா நமசிவாய பொருளானே அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நமசிவாயம் வேற சுப்பிரமணியம் வேற அப்படின்றது கிடையாது, 2 பேரும் ஒன்று தான். ரசதகிரி பெருமாளே, கைலாசத்தில் வீற்றிருக்கக்கூடிய என்னுடைய முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுதான் இந்த திருப்புகழ். அதனால் நம்ம முருகனை வேண்டிக்கிறதும் ஒன்று தான், சிவபெருமானை வேண்டிக்கிறதும் ஒன்று தான். இந்த மாதிரி சின்ன சின்ன திருப்புகழை எடுத்து போடுறதுக்கு முக்கியமான காரணமே, முதல்ல திருப்புகழை இப்போ தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற திருப்புகழை படிங்க. அப்போ உங்களுக்கு படிக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை மனசில் தானாக வரும், உங்களால் படிக்க முடியும் அப்படின்னு. திருச்சிற்றம்பலம். முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.